பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி சாப்பிட்ற ஐட்டம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பால்கோவா பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்க, பால்கோவா சாப்பிட்றீங்க, ஒரு 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 இன்பம் உங்களுக்கு வரும், ஒரு சின்ன ஜாலினஸ், ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். சரி, பால்கோவானா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி லாங்காக இருக்குது. இதுக்கு வாங்க, சாக்லேட். இப்போ அந்த கோபிகா சாக்லேட் இருக்குல்ல, இதை நான் சாப்பிட்றேன்னா எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. அதை விட 1000 மடங்கு ஜாலியாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிச்சிங்கன்னா. தியானிக்கணுமே, அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். வேத வசனம், வேத வார்த்தையை நீங்கள் ருசிப்பீர்களே ஆனால் நீங்கள் சாப்பிடும் சாக்லேட்டையே ஏசப்பா தான் உங்களுக்கு கொடுத்தாருன்ற உணர்வு வந்து அந்த சாக்லேட்டை விட 1000 மடங்கு அதிகமான ருசியாக உங்களுக்கு வேத வார்த்தை தெரியும். ஆனால் நீங்கள் வெறும் சாக்லேட்டை மட்டும் ருசிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா அது அடுத்த சாக்லேட்டு வந்தால் தான் அதனுடைய வேல்யூ தெரியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையை சாக்லேட்டை விட அதிகமாக ருசியாக இருக்கக்கூடிய வேத வார்த்தையை தியானிப்பது, அதில் தான் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா வரக்கூடிய ஒரு 1% ஜாலி, இல்லைன்னா 0.1% ஜாலி, 0.1% சந்தோஷம், 0.1% ஹாப்பியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இருதயம் இருக்கிறதல்வா, அதை விட கோடி மடங்கு பெரிதாக வேத வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது கிடைக்கும். எனவே கோடி மடங்கு ஜாலி உங்களுக்கு வேணுமா? ஒரே ஒரு % சாக்லேட், அப்போ நான் சாக்லேட் சாப்பிட வேணாங்க அப்படி சொல்லுங்கள். தேவன் கொடுத்த சாக்லேட்டை நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறக்கூடிய ருசியும் சாக்லேட் ருசியும் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இது வேறு லெவலில் இருக்கும், மகிமையாக இருக்கும். எனவே அதாவது உணர்வுக்காக தான் இந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் எடுத்தேன். சாக்லேட்டை சாப்பிடும்போது வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு அதிகமாக வேத வசனத்தை தியானித்து அதன்படி நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் அதை விட ஒரு அதுக்கு காம்ப்ரமைஸ், அதுக்கு வந்து ஈக்குவலே கிடையாது. சாக்லேட்டுக்கு வந்து 1 மார்க்கு, ஆனால் வேத வசனத்தை தியானித்து வேத வார்த்தைகளை மழுகுகிறது வந்து 1000 கோடி மார்க்கு. 1,00,000 மார்க்கு, 1 மார்க்கு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. 1,00,000 என்கிட்ட இருக்குது, ₹1 இருக்குது. ₹1க்கும் 1,00,000 உள்ள சந்தோஷத்தினுடைய அளவு தன்மை வேத வார்த்தையை தியானிப்பதன் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ₹1 சாக்லேட்டும் சாப்பிடுங்க, கோடி ரூபாய் இருக்கக்கூடிய லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய வேத வசனத்தையும் தானிங்க, அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று ஜாலியாக இருங்க, ₹1 சாக்லேட்டையும் சாப்பிடுங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய சுவை மிக முக்கியம். இமீடியட்டாக பைபிள் எடுத்து